என்ன இருந்தாலும் ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த அளவுக்கு நல்லவராக இருக்கக்கூடாது. என்ன மேட்டர்னா, காசுன்ற ஒரு விஷயம் கொடுத்தா தான் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும், எந்த விஷயமா இருந்தாலும். பட் இந்த காலத்தில் நட்புக்காக ₹1 கூட காசு வாங்காமல் ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ண டாப் 6 படங்களை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 6th பிளேஸில் பார்க்க போகிற திரைப்படத்தோட பேர் காக்கா மூட்டை திரைப்படம் தான். இந்த படத்தை தனுஷ் அவர்களும் வெற்றிமாறன் அவர்களும் சேர்ந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு சில்ட்ரன் திரைப்படம்னால ப்ளஸ் வெற்றிமாறன் அவர்களும் தனுஷ் அவர்களும் ப்ரொடியூஸ் பண்ணதுனால இந்த படத்துக்காக சம்பளமே வாங்காமல் மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. 5th பிளேஸில் பார்க்க போகிற படத்தோட பேர் மாஸ் திரைப்படம் தான். இந்த படத்தை ஆண்ட்ரியா அவர்களும் வெற்றிமாறனோட மேனேஜரும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. வெற்றிமாறன் அவர்கள் கேட்டதுக்காகவே இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் பண்ணி கொடுத்துருப்பாரு. பட் இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்துக்காக சம்பளம் வாங்கலை. 4th பார்க்க போகிறது அநீதி திரைப்படம் தான். இந்த படத்தோட டைரக்டர் வசந்த பாலன் அவர்கள் தான் ஜிவி பிரகாஷ் அவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்துக்காக காசே வாங்காமல் மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. 3rd பார்க்க போகிற திரைப்படத்தோட பேர் சைவம் திரைப்படம் தான். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஏஎல் விஜய் அவர்கள். இது ஒரு சில்ட்ரன்ஸ் திரைப்படம்னால வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்துக்காக காசு வாங்காமல் மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. 2nd பார்க்க போகிற திரைப்படத்தோட பேர் விசாரணை திரைப்படம் தான். இந்த படத்தை வெற்றிமாறன் அவர்கள் டைரக்ட் பண்ணதுனால மட்டும் இந்த படத்துக்காக அவர் ஃப்ரீயாக மியூசிக் பண்ணல, இந்த படத்தோட கண்டென்ட்டுக்காக தான் அவர் ஃப்ரீயாக மியூசிக் பண்ணியிருக்காரு. 1st பார்க்க போகிற திரைப்படத்தோட பேர் ரீசெண்டாக பெரிய பிளாக் பஸ்டரான யூத் திரைப்படத்துக்காக ₹1 கூட காசு வாங்காமல் கென் அவர்கள் ஃபர்ஸ்ட் படத்தில் ஜெயிக்கிறதுக்காக இந்த படத்துக்காக ஃப்ரீயாக மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. இந்த பாட்டு தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக் போனாக அமைச்சு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடச்சிது.